வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல கிரைம் பேட்ரோல்ல இருக்க ஒரு சூப்பரான எபிசோட் தான் நம்ம பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த எபிசோடோட கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். முதல்ல பிளாட் என்னன்றதை நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலா அரசியல்ல 2 குரூப் இருக்கும் பாத்தீங்களா, அதுல ஒரு குரூப்பை சேர்ந்தவங்க அடுத்தடுத்து கொல்லப்படுறாங்க. 4 பேர் அடுத்தடுத்து ஒரே கட்சியில கொல்லப்பட்டதுனால இது ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ப்ராப்ளமா மாறுது. இந்த மாதிரி நிலைமையில ஒரு குடும்பத்துல ஹஸ்பண்ட், ஒய்ஃப், பையன் 3 பேருமே கொல்லப்படுறாங்க. இவருமே ஒரு கட்சிக்கு சப்போர்ட் பண்றவரா இருப்பாரு. சோ அது ரிலேட்டடா தான் இந்த கொலையும் நடந்திருக்குன்ற மாதிரி முதல்ல உங்களுக்கு சந்தேகம் வருது. ஆனா போக போக அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல, இந்த குடும்பத்து மேல யாருக்கோ கோபம் இருக்குன்ற மாதிரி போலீஸுங்க விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிச்ச போலீஸுங்க இந்த குடும்பத்தை கொலை பண்ணது யாருன்றதை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்றதுதான் மீதி கதை. நிறைய ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். இன்ஸ்பெக்டர் வாய்ஸ் ஓவர்ல ஸ்டார்டிங் சில விஷயங்களை நமக்கு காட்டுறாங்க. அது என்னன்னா, இந்த கேஸ் எங்களை ரொம்பவே அலைய விட்டுருச்சு அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு இருக்காரு. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்றவங்க அடுத்தடுத்து குறி வச்சு கொல்லப்படுறாங்க. சோ ஆப்போசிட் பார்ட்டியை சேர்ந்தவங்க தான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க போலன்ற மாதிரி மக்கள் பயங்கரமா போராட்டம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஸ்டார்டிங்ல இருந்து நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. இப்போ ஒருத்தரை காட்டுறாங்கல்ல, இவர் பேரு டப்பன் அப்படின்றது. இந்த டப்பனோட அம்மாக்கு வந்து கண் பார்வை கொஞ்சம் சரியா தெரியாது. அதனால அம்மாக்காக இவர் கண்ணாடியை வாங்கிட்டு வந்திருக்காரு. இதை போட்டு பாருங்கம்மா அப்படின்னு சொல்றாரு. இவங்களுமே போட்டு பாக்குறாங்க. சூப்பரா தெரியுது, சூப்பரா தெரியுது அப்படின்ற மாதிரி பையன் கிட்ட சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப பையனுக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கு போல. அது விஷயமா நான் வெளியூருக்கு போனோமா, அதாவது அந்த வேலையில ஜாயின் பண்றதுக்கு நான் போனோம். நான் என்னோட ஒய்ஃபை கூட்டிட்டு அங்கதான் போக போறேன். உங்களை நடுவுல வந்து பாக்குறேன்ற மாதிரிலாம் அம்மா கிட்ட சொல்றாரு. இவருக்கு ஒரு தங்கச்சியும் இருக்காங்க போல. அம்மா சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப அந்த ஊருக்கு வந்து இவர் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இப்ப வந்து துர்கா பூஜை இங்க நடக்க போது போல. அதனால அம்மா கிட்டயும் தங்கச்சி கிட்டயும் வீடியோ கால்ல பேசிட்டு இருக்காரு. இவங்க தான் தங்கச்சியா இருப்பாங்க. அண்ணி கிட்ட போனை கொடுன, அண்ணி கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரிலாம் இந்த தங்கச்சி சொல்றாங்க. சரி சரி நான் போனை தரேன்ற மாதிரி இவருமே போனெல்லாம் கொண்டு போயிட்டு இருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பையன் இருப்பான். அவன் டியூஷனுக்கு போயிருக்கான் போல. காயத்ரின்ற ஒரு அக்கா கிட்ட தான் டியூஷனுக்கு போயிருக்கான். அந்த காயத்ரி அக்கா இங்க இருக்க எல்லா பசங்களுக்கும் ஒவ்வொரு கெட்டப்ப போட்டு விட்டுட்டு இருக்காங்க. அதுல இந்த தப்பனோட பையனை பொறுத்த வரைக்கும் வந்து அரக்க வேஷம் போட்டு விட்டுருக்காங்க. எனக்கு எதுக்காக அரக்க வேஷம் போட்டிருக்கீங்க, என்னால இந்த வேஷத்தெல்லாம் போட முடியாதுன்ற மாதிரி சொல்றான். அப்ப இவனுக்கும் பக்கத்து வீட்டு பொண்ணுக்கும் சண்டை ஏற்படுது. அந்த பொண்ணோட கெட்டப்பை எனக்கு போடுங்கன்னு இவன் சொல்றதுனால 2 பேருக்கும் சண்டை ஏற்படுது. சண்டை போடாதீங்க பசங்களா அப்படின்ற மாதிரி இந்த காயத்ரி அக்கா இருக்காங்கல்ல, 2 பசங்களையும் தடுத்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம் பொண்ணா இருப்பா. இருந்தாலுமே இதுல கலந்துக்கிறதுக்காக இந்த மாதிரி கெட்டப்ப போட்டிருக்கா போல. இப்ப 2 பேருக்குள்ளயும் சண்டை ஏற்படுது. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தப்பனோட பையன் இருக்கான் பாத்தீங்களா, அம்மா கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். இவங்க தான் தப்பனோட ஒய்ஃப் போல. இப்ப பையன் சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் தப்பனும் கேட்டுட்டு தான் இருக்காரு. தப்பன் தான் அந்த டியூஷன்ல இருந்து பையனை கூட்டிட்டே வந்திருப்பாரு. இப்ப யாரோ கதவை தட்டுறாங்க. தப்பனும் யாருன்ற மாதிரி பாக்குற மாதிரி கதவை திறக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி இப்ப மறுநாள் காலையில ஒரே பிரச்சனையா போயிட்டு இருக்கு. தப்பனோட வீட்டுல 3 பேருமே கொல்லப்பட்டிருக்காங்க. தப்பனுக்கு ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்ட் இருப்பாரு. அவருமே வாசல்ல இருந்து இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்காரு. இப்ப இன்ஸ்பெக்டரும் டீமும் விசாரிக்கிறதுக்காக வராங்க. ஆனா அவரோட கட்சி சப்போர்ட் ஆளுங்க இருக்காங்கல்ல, தப்பன் எங்க கட்சியை சேர்ந்தவன் தான், எங்க கட்சியில அடுத்தடுத்த ஆளுங்க இறந்து போயிட்டு இருக்காங்க. இப்ப தப்பன் ஃபேமிலியோட கொல்லப்பட்டிருக்கான். இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ண போறீங்க, உங்களெல்லாம் விசாரிக்க விட மாட்டோம், போலீஸுங்க வேஸ்ட் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நியூஸ்லயும் இதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஏற்கனவே அந்த கட்சியில நிறைய பேர் இறந்து போனாங்க. இப்ப அடுத்ததா ஒரு குடும்பமே இறந்து இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இன்ஸ்பெக்டரும் எப்படி இவங்களை சமாளிக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. தப்பனோட அம்மாக்கும் தங்கச்சிக்கும் தகவலை கொடுத்துறாங்க போல. இப்ப 2 பேருமே டிராவல் பண்ணி இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் எப்படி அங்க போய் தான் ஆகணும்னு யோசிக்கிறாரு. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, நாங்க உள்ள போய் பாடியை பார்த்தாதான் எப்படி இது நடந்திருக்குன்றதை வச்சு யார் இதுக்கு பின்னாடி இருக்கான்றதை கண்டுபிடிக்க முடியும். இதுக்கு முன்னாடி கேஸையும் நாங்க சால்வ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். நீங்க கொஞ்சம் எங்களுக்கு அனுமதி தந்தாதான் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி நைஸா பேசி இவருமே உள்ள வந்துடுறாரு. இப்ப உள்ள வந்து 3 பேருமே கொடூரமா கொல்லப்பட்டிருக்கிறத பாக்குறாரு. என்ன சின்ன பையனை கூட சாவடிச்சிருக்காங்கன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. யாரு கொலை பண்ணாங்கன்றதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும். ஏற்கனவே வேற பிரஷர் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. தப்பனுக்கு ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்ட் இருக்காருல, அவருமே ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாரு. ஆக்சுவலா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்களுக்கு பிரியாணி தரதுக்காக வந்திருப்பாரு. தப்பனோட ஒய்ஃப் பேரு நிஷா அப்படின்றது. அவங்களுக்கு பிரியாணி தரதுக்காக வந்திருப்பாரு. பிரியாணி சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி நிஷா சொல்லிட்டு இருக்காங்க. இவருமே ஜாலியா அவங்க கிட்ட சிரிச்சு பேசிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து யாரோ கதவை தட்டுறாங்க. கதவை இர்ஃபான் தான் திறக்கிறாரு. வந்திருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா தப்பனும் பையனும் தான். அதாவது பையனை அந்த டியூஷன்ல இருந்து கூட்டு வந்திருப்பாரு போல.
நீ எப்ப வந்தன்னு கேட்கும்போது இப்பதான் வந்தேன், பிரியாணி கொடுக்கறதுக்காக வந்தன்ற மாதிரிலாம் இந்த இர்ஃபான் சொல்லிட்டு இருக்கான். இர்ஃபானும் இவரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனா இவர் இல்லாத சமயம் இர்ஃபான் வந்திருக்கான்ல, இதனால தப்பனுக்கு லைட்டா இர்ஃபான் மேல ஒரு கோவம் வருது. ஒய்ஃபும் இவனும் பழகுறாங்களா அப்படின்ற மாதிரி லைட்டா சந்தேகப்படுறாரு. இதெல்லாம் யோசிச்சு பாக்குற இர்ஃபான் போலீஸ் கிட்ட பேசலாம்னு நினைக்கிறாரு. ஆனா ஒய்ஃப் வேணான்ற மாதிரி தடுத்துறாங்க. போலீஸுங்க கதவை தட்டுறாங்க. அதனால தான் இவர் பேசலாம்னு நினைச்சிருப்பாரு. ஆனா ஒய்ஃப் இருக்காங்கல்ல, நீங்க எதுவும் சொல்ல தேவையில்ல, சொல்ல வேண்டிய எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிக்கிறேன், நமக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அந்த விஷயத்தை நீங்க மறந்துடாதீங்க, இந்த விஷயத்தெல்லாம் நீங்க எதுவுமே சொல்ல தேவையில்ல, நான் எப்படி சமாளிக்கணுமோ அப்படி சமாளிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த சின்ன பொண்ணு தான் அந்த பையன் கூட சண்டை போட்ட மாதிரி நமக்கு காமிச்சிருப்பாங்க. வீட்டுல முக்கியமா படுற எந்த விஷயமா இருந்தாலும் சரி எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. ஆளுங்க எல்லா பக்கமும் தேடிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த ஒய்ஃப் எழுதுற மாதிரி ஒரு டைரி இருக்கு. சரி இதையும் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆளுங்க இதையும் எடுத்துட்டு இருக்காங்க. இப்பதான் ஒரு நபரு என் அக்காவை பார்க்கணும் என் அக்காவை பார்க்கணும்ன்ற மாதிரி இந்த இடத்துக்கு வராரு. ஆக்சுவலா இவர் தான் இறந்து போன நிஷாவோட தம்பியா இருப்பாரு. அவனை விடுங்கன்ற மாதிரி சொன்னோன்னா ஆளுங்களும் விட்டுறாங்க. சரி என் அக்காவை யார் சரி இப்படி பண்ணுது அப்படின்ற மாதிரி இவர் ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த தம்பி இருக்காருல, துர்கா பூஜைக்காக அக்காக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருப்பாரு. அக்காவை பொறுத்த வரைக்கும் 2வது குழந்தைக்காக பிரெக்னண்டா இருந்திருப்பாங்க. அக்கா உடம்ப பாத்துக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. அக்கா சரின்ற மாதிரி ஏத்திருப்பாங்க. அக்காக்கு யார் கூடயாவது பிரச்சனை இருந்ததான்னு இன்ஸ்பெக்டர் கேட்கும்போது என் அக்காக்கெல்லாம் யாரு கூடயும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. இதை தாண்டி அந்த தப்பனோட அம்மாவும் தங்கச்சியும் வந்துட்டு இருந்த மாதிரி காமிச்சாங்கல்ல, அந்த அம்மாக்கு உடம்பு முடியாம போயிருக்கும். அதனால தங்கச்சி வழியிலேயே ஒரு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க போல. அம்மாவோட கண்டிஷன் இப்படி இருக்கேன்ற மாதிரிலாம் பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. இத பத்தி இன்ஸ்பெக்டருக்கும் ஆளுங்களுக்கும் தகவல் தெரிய வந்துருது. சார் வந்துட்டு இருக்கும்போது அம்மாக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு சார் அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்றாரு. இப்ப இங்க இருந்து கிளம்பலாம்னு நினைக்கும் போது மீடியாவை சேர்ந்த பொண்ணு கேள்வி கேட்கலாம்னு நினைக்கிறா. ஆனா இவர் எந்த ஒரு பதிலும் சொல்லாம வேகமா இந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாரு. இது எல்லாத்தையுமே அந்த பொண்ணு நியூஸ் மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே ஒரு அப்பா பையன் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த அப்பாவோட பேர் தேவையில்ல, பையனோட பேரு ரேவந்த் அப்படின்றது. இப்ப ரேவந்த் என்ன சொல்றாருன்னா, இப்பயாவது அந்த சொத்து நமக்கு கிடைச்சிரும்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அப்பாவும் இப்ப சொத்தை பத்தி பேசுறதுக்கான அவசியம் எங்கடா வந்தது, இப்பதான் அந்த தப்பன் இறந்தே போயிருக்கான், அதாவது என் பையன் இறந்தே போயிருக்கான், அதுக்குள்ள அவனோட சொத்தை பத்தி பேசுறியான்ற மாதிரி ரேவந்த் அடிக்கிறாரு. அதாவது அப்பாக்கு 2 ஒய்ஃப், மூத்த ஒய்ஃபோட பையன் தப்பனு, இளைய ஒய்ஃபோட பையன் தான் இந்த ரேவந்தா இருப்பான். அதனால தான் அப்பா இப்படி கோவப்படுறாரு. இப்ப போலீஸுங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த ஏரியால இருக்க நிறைய பசங்களை இந்த இடத்துக்கு வர வச்சிருக்காங்க. குறிப்பா யார வர வச்சிருக்காங்கன்னா, தப்பன் கிட்ட போன்ல பேசினவங்கள வர வச்சிருக்காங்க. நீ எதுக்கு போன்ல பேசினன்னு ஒவ்வொருத்தர்கிட்டயா கேட்கும்போது எல்லாருமே காளி பூஜை நடக்க போதில்ல, அதுக்காக வாழ்த்து சொல்றதுக்கு தான் கால் பண்ணன்ற மாதிரி சொல்றாங்க. காளி பூஜை நடக்க போறதா இருந்தது, இவங்களுக்கு வசதியா போயிருச்சு, எல்லாருமே அதை சொல்லி தப்புச்சிட்டாங்க. தப்பனோட ஃபேமிலி கூட யாருக்கும் பிரச்சனை இல்லைன்னா தப்பன் எப்படி கொல்லப்பட்டிருப்பாரு, ஏதோ தப்பா இருக்கு, அந்த அம்மாவை சீக்கிரமா சந்திச்சு பேசணும் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அம்மாவை சந்திச்சு பேசுறதுக்காக ஆளுங்க வந்திருக்காங்க. அம்மா கிட்ட யார் இந்த விஷயத்த பண்ணிருப்பான்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இப்ப முதல்ல இவங்க நடந்த விஷயத்த இவங்க கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. தப்பன் கிட்ட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வீடியோ கால்ல பேசணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது ஸ்டார்டிங் நமக்கு காமிச்சாங்கல்ல, அதை இப்ப காட்டுறாங்க. அன்னிக்கிட்ட பேசணும்னு தங்கச்சி சொன்னதுனால ஒய்ஃப் கிட்ட போனை தரதுக்காக வராரு. அப்போ ஒய்ஃப் நிஷா எழுதிட்டு இருக்க டைரிய சட்டுன்னு மறைச்சு வச்சிடுறாங்க. அது கொஞ்சம் தள்ளி வச்சிடுறாங்க. இவருக்குமே லைட்டா சந்தேகமா இருக்கு, எதுக்கு நம்மள பார்த்தோம்னா கொஞ்சம் தள்ளி வச்சிட்டான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அன்னிக்கிட்ட இந்த தங்கச்சி இருக்காங்கல்ல, சகஜமா பேசிட்டு இருக்காங்க. சீக்கிரமா நீங்க 2 பேருமே பாக்குறதுக்கு வாங்கன்னும் போது அம்மாவும் தங்கச்சியும் சரின்ற மாதிரிலாம் ஏத்திருப்பாங்க. நல்லா தான் எங்க கிட்ட கடைசியில கூட பேசினாங்க, திடீர்னு பார்த்தா இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரி தங்கச்சி ஃபீலிங்கா சொல்லிட்டு இருக்கா. அந்த வீட்ல இருந்து ஒரு டைரியை எடுத்தாங்க பாத்தீங்களா, இன்ஸ்பெக்டர் அசிஸ்டன்ட் அந்த டைரியை படிச்சிருப்பாரு போல. சார் இந்த டைரியை படிக்கிறது மூலியமா ஒரு விஷயம் எனக்கு தெளிவா புரியுது சார், அவங்க ரிலேஷன்ஷிப் அவ்வளவு ஸ்மூத்தா போல சார், நீங்களே பாருங்கன்ற மாதிரி சில விஷயங்களை படிக்க சொல்றாரு. ஒய்ஃப் என்ன எழுதியிருக்காங்கன்னா, எங்க ரிலேஷன்ஷிப் முன்ன மாதிரி ஸ்ட்ராங்கா போல, அவர் என்கிட்ட நிறைய விஷயங்களை மறைக்கிறாரு, நான் அவர்கிட்ட சில விஷயங்களை மறைக்கிறதா நினைக்கிறாரு அப்படின்ற மாதிரிலாம் எழுதியிருக்காங்க. அதே மாதிரி எனக்கு வேற ஒருத்தர் கூட நட்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் எழுதியிருக்காங்க. இந்த மாதிரிலாம் எழுதுறதுனால தான் ஹஸ்பண்ட் வந்தோன்னு கொஞ்சம் தள்ளி வச்சிருக்காங்க போல. இப்பதான் நமக்கு அதை புரிய வைக்கிறாங்க. அதே மாதிரி ஒய்ஃப் டைரியில ஏதோ எழுதுறா, இந்த டைரி அப்புறமா நம்ம எடுத்து படிக்கணும்ன்ற மாதிரி அந்த தப்பன்மே யோசிச்சிருப்பாரு. அப்ப இவங்க ரிலேஷன்ஷிப்ல 2 பேருமே சீட் பண்ணிருக்காங்களான்ற மாதிரி இன்ஸ்பெக்டருக்கு டவுட் வருது. இன்னொரு பக்கம் வேற ஒரு போலீஸ் தான் அம்மா கிட்டயும் தங்கச்சி கிட்டயும் விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு இந்த தகவல் எல்லாம் தெரியல, அதனால அதை பத்தி எல்லாம் கேள்வி கேட்க மாட்டாரு. உங்க பையனுக்கு எதிரிங்கன்னு சொன்னா யார் இருக்கா, கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இப்ப யோசிச்சுட்டு இருக்க அம்மா இருக்காங்கல்ல,
கண்டிப்பா அப்பாவும் அந்த ரெண்டாவது பையனும் தான் பிரச்சனையா இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. தப்பன் சின்ன பையனா இருக்கும் போதே அப்பா விட்டுட்டு போய் வேற ஒரு கல்யாணம் பண்ணிருப்பாரு. தப்பன் வளர்ந்ததுக்கு அப்புறம் அப்பாக்கு எதிராக கேஸ் போடணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி கேஸ் போட்டிருப்பாரு. அந்த கேஸ்னால அந்த பையன் ரேவந்த் கடுப்பாயிடுறான். வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். அவர் என்ன மட்டும் தான் பையனா பாக்குறாரு. தேவையில்லாம நீங்க கேஸ் கீஸ் எல்லாம் போடாதீங்க அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து தப்பன் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நான் இல்லாத சமயம் அம்மா தங்கச்சியை மிரட்டிட்டு இருக்கியா, ஒழுங்கா இங்க இருந்து ஓடு, இல்லனா போலீஸ்க்கு தகவலை கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி அவனை போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காரு. அப்ப அப்பாவே இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. எனக்கு தெரியாம இப்படி வந்து பிரச்சனை பண்ணிட்டான், எனக்கு சொத்தை தரதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, சட்ட ரீதியா எவ்வளவு தர சொல்றாங்களோ அந்த விஷயத்த தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி அப்பாவும் பேசிட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்பலாம் ஆரம்பிக்கிறாரு. சோ அந்த பையனுக்கு சுத்தமா என் பையனை பிடிக்கவே பிடிக்காது, அவன் கூட இதுல சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி இந்த போலீஸுமே சொல்றாரு. டைரியில அந்த நிஷா என்ன எழுதியிருப்பாங்கன்னா, எனக்கு வேற ஒருத்தர்கிட்ட நெருக்கமான நட்பு ஏற்பட்டிருக்கு, அதாவது நட்புன்றதை தாண்டி அடுத்த கட்டமும் அது போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி எழுதி வச்சிருப்பாங்க. அதே சமயம் என் ஹஸ்பண்டுக்கும் இந்த மாதிரி அஃபேர் போயிட்டு இருக்கிறதா நான் முழுசா நம்புறேன், அதனால தான் நானும் இந்த மாதிரி அவர்கிட்ட நெருக்கமா பழகிட்டு இருக்கேன்ற மாதிரி எழுதி வச்சிருக்காங்க. சோ ரெண்டு பேருக்குமே வேற யாரு கூடயோ பழக்கம் இருக்குல்ல, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ரெண்டு பேரோட கால் லாகெல்லாம் எடு, அப்பதான் சில விஷயங்கள் கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்றாரு. அப்படி கால் லாகெல்லாம் எடுத்து பார்க்கும் போது பையனுக்கு டியூஷன் எடுக்கிற பொண்ணு கிட்ட இவர் நெருக்கமா பழகிறது தெரிய வருது. அவங்க பேரு காயத்ரின்ற மாதிரி நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். இப்பதான் அம்மா தங்கச்சி கிட்ட பேசினவர்கிட்ட இருந்து கால் வருது. அவர் என்ன சொல்றாருன்னா, ரேவந்த்னு ஒருத்தன் இதை பண்ணிருக்க கூட வாய்ப்பு இருக்கு சார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ரேவந்தை பார்க்கணுன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப நமக்கு காயத்ரியை காட்டுறாங்க. அந்த இர்ஃபானோட பொண்ணு டியூஷனுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கா. ஆனா அந்த சின்ன பையன் இறந்து போனதை நினைச்சு ஃபீலிங்ல இருக்கா போல. நீ எதுக்காக ஃபீல் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இந்த அக்காவும் ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப சமாதானப்படுத்துறதுக்காக இந்த இடத்துல ஸ்டோரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி அந்த ரேவந்தோட வீட்டை நமக்கு காட்டுறாங்க. ரேவந்தையும் அப்பாவையும் பார்த்து பேசுறதுக்காக போலீஸுங்க இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. வந்தவங்க இவங்க ரெண்டு பேரையும் லாக் பண்ணி கூட்டு வந்துடுறாங்க. நீங்க தான் இந்த விஷயத்த பண்ணீங்களான்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. சார் சத்தியமா நாங்களாம் இந்த விஷயத்த பண்ணலன்ற மாதிரி ரெண்டு பேருமே தனித்தனியா சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது ஒன்னா வச்சு விசாரிக்காம தனித்தனியா விசாரிச்சிட்டு இருக்காங்க போல. தப்பனை பொறுத்த வரைக்கும் கேஸ் போட்டாரு பாத்தீங்களா, தீர்ப்பு வந்து தப்பனுக்கு சாதகமா வந்திருக்கும். பாதி சொத்தை அப்பா தரணும்ன்ற மாதிரி வந்திருக்கும். ஆனா அப்பாவை பொறுத்த வரைக்கும் இடத்தெல்லாம் வந்து குத்தகைக்கு விட்டுருப்பாரு. அந்த குத்தகை காசை அப்பா மொத்தமா வாங்கினார்ல, இதுக்கப்புறம் மொத்தமா நான் வாங்கிக்கிறேன்ற மாதிரி தப்பன்னு சொல்லியிருப்பாரு. இதனால அப்பாக்கு லைட்டா கோவம் வந்திருக்கும். ஏன்னா பாதி பாதி காசை கூட எடுத்துக்கலான்ற மாதிரி ஒரு முறை இருக்குல்ல. இல்ல நீங்க இவ்வளவு நாள் எடுத்தீங்கல்ல, இதுக்கப்புறம் முழு காசு எனக்கு தான் வரணும், அப்படி இல்லைன்னா திரும்பி உங்களுக்கு எதிராக பிரச்சனை பண்ணுவேன்ற மாதிரி பையன் சொல்லியிருப்பான். ஐயோ காசு கிடைக்காம போயிருச்சுன்ற மாதிரி அப்பா கொஞ்சம் கோவத்துல இருந்திருப்பாரு. ஆனா மத்தபடி நான்லாம் எதுவுமே பண்ணல, என் பையன் அவசரப்பட்டு ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு அப்பா சொல்றாரு. ஆனா பையன் இருக்கான்ல, சார் நான் கோவப்படுவேன் ஆனா வெளிக்காட்ட மாட்டேன், ஆனா என்னோட அப்பா உள்ளுக்குள்ளேயே கோவத்தை வச்சிருப்பாரு, அவர் கூட பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றான். ஆக மொத்தத்துல அப்பா பையன் மேல சந்தேகப்படுறாரு, பையன் அப்பா மேல சந்தேகப்படுறான். இவங்க ரெண்டு பேருக்கு எதிராக எவிடன்ஸ் கிடைச்சா பாத்துக்கலாம், அது வரைக்கும் நம்ம அவசரப்பட்டு எதுவும் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. இப்போ வந்து ஹஸ்பண்டுக்கு யார் கூட பழக்கம் இருக்கு, ஒய்ஃபுக்கு யார் கூட பழக்கம் இருக்குன்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த பழக்கத்தினால கூட இது நடந்திருக்க வாய்ப்பு இருக்கிறதா இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. காயத்ரி கூட தப்பன் அடிக்கடி பேசியிருக்காருல, என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது ரெண்டு பேருமே யாரவரையே ஒரே இடத்துல தான் வேலை பார்த்திருக்கிறது தெரிய வருது. இதை தாண்டி பையனை டியூஷன்ல விடுறதுக்காக போவாரு, கூப்பிடுறதுக்காக போவாரு, அப்பயும் அடிக்கடி பேசுவாருன்ற மாதிரி அக்கம் பக்கத்துல இருக்கவங்க சொல்றதா ஒரு கான்ஸ்டபிள் சொல்றாரு. சோ காயத்ரி கிட்ட கண்டிப்பா விசாரிக்கணும்ன்ற மாதிரி முடிவு பண்றாங்க. அதே மாதிரி அம்மா தங்கச்சி கிட்ட விசாரிக்கிறதுக்காக ஒரு போலீஸ் வந்துடுறாரு. அதாவது உங்க பையனுக்கு வேற யார் கூடயாவது பழக்கம் இருக்க வாய்ப்பு இருக்கா, அதாவது இது ரிலேட்டடா ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் சண்டை எழுந்திருக்க வாய்ப்பு இருக்கான்னு கேக்குறாரு. சேச்சே அப்படிலாம் எதுவுமே இல்லன்ற மாதிரி தங்கச்சி சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொன்று பக்கம் அந்த நிஷாவோட தம்பி கிட்ட கேக்குறாங்க, உங்க அக்காக்கு வேற யார் கூடயாவது பழக்கம் போன மாதிரி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கும் போது அப்படிலாம் வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி இவர் சொல்றாரு. இப்ப ஆளுங்க காயத்ரியை விசாரிக்கிறதுக்காக வந்துடுறாங்க. காயத்ரி அன்னைக்கு நைட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது டிராமாக்காக இவங்க ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, அப்ப அந்த பையனுக்கும் இந்த பொண்ணுக்கும் சண்டை ஏற்பட்டிருக்கும். ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி சண்டைலாம் போட்டுட்டு இருந்திருப்பாங்க. அப்பன்னு பார்த்து இந்த இடத்துக்கு தப்பன் வந்திருப்பாரு. தப்பன் இருக்காருல, என்னமா இப்படி போட்டு அடிச்சு வச்சிருக்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு மேல லைட்டா கோவப்படுறாரு. அதுக்கப்புறமா பையன் அங்க இருந்து கூட்டிட்டு கிளம்பி இருப்பாரு. அன்னைக்கு இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நீங்க ரெண்டு பேரும் அடிக்கடி போன்ல பேசியிருக்கீங்களே, எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு கேக்குறாரு. சரி எங்க ரெண்டு பேருக்குள்ள நட்பு மட்டும் தான் இருக்கு, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லன்ற மாதிரி சொல்றாங்க. ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் மாத்தி மாத்தி சந்தேகப்பட்டிருக்காங்க, அது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கும் போது இல்ல சார், என்கிட்ட எல்லாம் பேசும்போது ரெண்டு பேருமே சிரிச்ச முகத்தோட தான் பேசுவாங்க, அவங்களுக்குள்ள பிரச்சனை போனதே எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு வேற ஒருத்தர் மேல டவுட் இருக்குன்ற மாதிரி இவங்க ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்களும் தப்பனா ஒன்னா தானே வேலை பார்க்கறாங்க. ஒன்னா நடந்து வரும்போது இவங்க ஆபீஸுக்கு பக்கத்துல இருக்க பகுதியை ஒருத்தர் வளைச்சு போடுறது
போடுறதுக்கு பிளான போட்டுட்டு இருக்காரு. அவர் பேரு உஸ்மான் அப்படின்றது. உஸ்மான் எதுக்காக அடிக்கடி வராருன்னு கேட்கும்போது இந்த இடத்த வளைச்சு போடுற முடிவுல இருக்கான் போல, அதை நான் நடக்க விட மாட்டேன், எப்படியாவது இதை தடுப்பேன் அப்படின்ற மாதிரி இவருமே சொல்றாரு. அந்த உஸ்மான் வேற கட்சி, இவர் வேற கட்சி. சார் உஸ்மான் விஷயத்துல எப்படியாவது தடுக்கணும்னு நினைச்சாரு சார் அப்படின்ற மாதிரி இவங்களுமே சொல்றாங்க. இப்ப உஸ்மான் மேல இவங்களுக்கு டவுட் வருது. அதாவது ஒரு சொத்தை மடக்கி போடுறதுக்கு பார்த்திருக்காரு, அதை இவர் எதிர்த்ததுனால கோவப்பட்டு ஏதாவது பண்ணிருக்கலாம்ன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப உஸ்மான வீட்டுல போய் பார்க்கலான்னு பார்த்தா கதவை சாத்திட்டு எங்கேயோ கிளம்பி இருக்கிறது தெரிய வருது. சார் செக் பண்றதுக்காக வீட்டுக்கு வந்தேன், ஆளு எஸ்கேப் அப்படின்ற மாதிரி ஆளுங்க சொல்றாங்க. அப்ப உஸ்மான் கூட இதுல சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு, அந்த உஸ்மான் எங்க இருந்தாலும் சரி தேடி கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டருமே சொல்றாரு. இப்ப புதுசா ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இந்த பொண்ணோட பேரை மீனான்னு வச்சுக்கலாம். இந்த பொண்ணை வந்து யாரோ ஒரு இடத்துல லாக் பண்ணி வச்சிருக்காங்க போல. இந்த பொண்ணு நைஸா தப்பிக்க பாக்குறாங்க. எங்க தப்பிக்க பாக்குற, உன்னோட காதல காசை தர வரைக்கும் உன்னை இங்க இருந்து விட மாட்டேன், ஒழுங்கா ரூம்குள்ள போய் இருன்ற மாதிரிலாம் ஒருத்தர் மிரட்டிட்டு இருக்காரு. அதாவது காதல இந்த நபர்கிட்ட நிறைய காசு வாங்கியிருக்கான் போல, அதுக்காக இவர் என்ன பண்றாருன்னா மீனாவை லாக் பண்ணி வச்சிருக்காரு. நிஷா போன்ல யார்கிட்ட எல்லாம் பேசியிருக்காங்க, அதே மாதிரி அக்கவுண்ட்ல யாருக்கெல்லாம் காசு அனுப்பியிருக்காங்கன்றத செக் பண்ணாங்கல்ல. அப்படி செக் பண்ணதுல புதுசா ஒரு தகவல் தெரிய வருது. நிஷாவோட அக்கவுண்ட்ல இருந்து நிறைய காசு அப்பப்ப அசோக்ன்ற ஒரு நபருக்கு போயிருக்கிறது உங்களுக்கு தெரிய வருது. எதுக்காக இந்த அசோக்கு காசு அனுப்பியிருக்காங்க, இந்த அசோக் எங்க இருந்தாலும் கண்டுபிடிங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. இப்ப அசோக்கோட வீடு எங்க இருக்குன்றத கண்டுபிடிச்சு இவங்களுமே செக் பண்றதுக்காக வராங்க. ஆனா அவன் வீட பூட்டிட்டு எங்கேயோ தப்பிச்சு போயிட்டான்றது தெரிய வருது. இந்த அசோக்க சீக்கிரமா கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த கேஸ்ல போலீஸுங்களுக்கு பெருசா அந்த ஏரியா மக்கள் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஏரியா மக்கள்லாம் கோவத்துல இருக்கிறதுனால சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் அவங்க சப்போர்ட் தேவையில்ல. அதனால இன்ஸ்பெக்டரோட அசிஸ்டன்ட் நைஸா இவங்க கிட்ட பேசி பாக்குறாரு. அப்ப இவங்களுமே ஒரு விஷயத்த சொல்றாங்க. அந்த நாள் நைட்டு எதிர் வீட்டை சேர்ந்தவர் பைக்ல வரும்போது ஒருத்தன் வீட்டுக்குள்ள போனதை பார்த்திருப்பாரு. ஜிப்பா மாதிரி போட்டு வீட்டுக்குள்ள போனா சார், நான் கவனிச்சேன் சார் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இன்னொரு நபரு வேற ஒருத்தர் வெளியே இருந்து வரதை பார்த்திருப்பாரு. அதாவது போகும்போது ஒருத்தன் ஜிப்பால போனால, ஆனா வந்தவனை பொறுத்த வரைக்கும் பேண்ட் ஷர்ட்ல வந்திருப்பான். நான் பேண்ட் ஷர்ட்ல வந்த மாதிரி பார்த்தேன் சார் அப்படின்ற மாதிரி இவரு சொல்றாரு. இவங்களை பொறுத்த வரைக்கும் இப்ப உஸ்மான் மேலதான சந்தேகம் இருக்கு. இந்த நபரை தான் பாத்தீங்களான்ற மாதிரி போட்டோவை காட்டுறாங்க. இல்ல சார் இவர் உஸ்மான் தானே, இவரெல்லாம் பார்க்கல சார், வேற ஒருத்தனை தான் பார்த்தேன், அவன் ஃபேஸ் ஆனா தெளிவா கவனிக்கல சார், ஆனா கண்டிப்பா உஸ்மான் இல்ல, அவன் கொஞ்சம் ஒல்லியா தான் இருந்தான்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு ஹோட்டல்ல மீனான்ற ஒரு பொண்ணு மாட்டிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுமே என்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுங்க, நான் அவன் கிட்ட பேசணும்ன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அவனுக்கு தான் நானும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், போனையே எடுக்க மாட்டான், உன்னை இங்கேயே விட்டுட்டு போலான்னு முடிவு பண்ணிட்டான் போல அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. இல்ல இல்ல அவன் அப்படிலாம் பண்ண மாட்டான் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு யாருக்காக வெயிட் பண்றாங்கன்றது தெரியல. ஏற்கனவே ஃப்ரெண்ட்ன்ற அடிப்படையில இர்ஃபான் கிட்ட பேசுறதுக்காக வந்திருப்பாங்க. அப்ப இர்ஃபான் வீட்ல இல்லன்னு வைஃப் சொல்லியிருப்பாங்க. இப்ப திரும்பி வந்திருக்காங்க. காரணம் என்னன்னா இவரு தப்பனோட ஃப்ரெண்டா இருப்பாரு, அதே சமயம் உஸ்மானோட சொந்தக்காரரா இருப்பாரு. உஸ்மான் தான் இந்த விஷயத்தை பண்ணிருப்பாருன்னு நாங்க சந்தேகப்படுறோம், நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்கும்போது இவரு எனக்கு அதெல்லாம் தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இவரை பேசவே வைஃப் விட மாட்டாங்க. அவங்க தான் எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயம் இர்ஃபான் முழிக்கிறார்ல, இதெல்லாம் இந்த அசிஸ்டன்ட்டுக்கு டவுட்டை வர வைக்குது. போலீஸுங்க அசோக்னு ஒருத்தனை தேடிட்டு இருக்காங்கல்ல, அதாவது நிஷா அக்கவுண்ட்ல இருந்து அசோக்னு ஒருத்தனுக்கு நிறைய காசு போச்சுல, அவனை தேடிட்டு இருக்காங்க. அவனை பத்தின புதுசா ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. அது என்னன்னா வந்து காசை நீங்க தந்தீங்கன்னா நான் அதிகமா மாத்தி தருவேன்ற மாதிரி ஏமாத்துவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஏமாத்துறவன் தான் இவன்றது தெரிய வருது. ஒருவேளை நிஷா நிறைய காசை வந்து ஏமாந்து அதனால மாட்டிட்டு இருக்கும் போது இவன் ஏதாவது பண்ணிருப்பானா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அவனை கண்டுபிடிச்சாதான் ஃபர்தரா இந்த கேஸை முன்னால கொண்டு போக முடியும்னு இன்ஸ்பெக்டர் பேசும்போது அவன் எங்க இருக்கான்ற இன்ஃபர்மேஷன் கிடைச்சது போல அவன் வந்து இந்த இடத்தை விட்டு கிளம்பணும் அப்படின்ற மாதிரி கிளம்புறதுக்கு தயாராயிட்டு இருக்கான். அவன் கிளம்ப போறது போலீஸுங்களுக்கு தெரிஞ்சிருது இல்ல, அவன் இருக்கிற பகுதிக்கு வந்துடுறாங்க. அவனுமே போலீஸ் கிட்ட மாட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி தப்பிச்சு ஓட பாக்குறான். ஆனா போலீஸுங்க இருக்காங்கல்ல, துரத்தி அவனை பிடிச்சிடுறாங்க. அவனை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. நீ ஏமாத்துனது நிஷாக்கு தெரிஞ்சிருச்சு போல, அதனால நிஷா குடும்பத்தை சாவடிச்சிட்டியான்ற மாதிரிலாம் கேட்கிறாங்க. சார் சத்தியமா அப்படிலாம் கிடையாது சார், நிஷா மேடம்க்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது, என் டீலிங் முழுக்க தப்பன் சார் கிட்ட தான் அப்படின்ற மாதிரி இவனுமே சொல்றான். ஆக்சுவலா தப்பனை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுன்ற மாதிரி நினைச்சிட்டு இருப்பாரு. இவன் நைஸா பேசி அவர் மூலியமா இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வாங்கலான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அவர் வந்து அவர் அக்கவுண்ட்ல இருந்து காசை போடாம ஒய்ஃபோட அக்கவுண்ட்ல இருந்து காசை போட்டிருப்பாரு. இவ்வளவுதான் சார் நடந்தது, அவங்க காசை ஆட்டிய போடலான்னு மட்டும் தான் நான் நினைச்சேன், மத்தபடி அவங்களோட கொலைக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது சார், தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் கெஞ்சி கேட்டுட்டு இருக்கான். யாருக்கு எதிராகவும் இவங்க கிட்ட எவிடன்ஸ் இல்லல, அதனால எதுவுமே பண்ண முடியல, இவன் அனுப்பி வச்சிடுறாங்க. இப்பதான் வேற ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்குது. அது என்னன்னா வந்து அந்த தப்பன் வீட்ல இருந்து கொஞ்ச
கொஞ்சம் தள்ளி இருக்க ஒரு பகுதியில வந்து இவங்களுக்கு சில பொருள்லாம் கிடைச்சிருக்கு. ஒரு ஜிப்பா கிடைச்சிருக்கு. அந்த ஜிப்பாக்குள்ள கத்திய மறைச்சு வச்ச மாதிரி கிடைச்சிருக்கு. இந்த கொலையை பண்ணா பாத்தீங்களா, அவன் தான் இந்த விஷயத்தை வச்சுட்டு போயிருக்கான்றது இவங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருது. சார் நம்ம விசாரணையில ஜிப்பா போட்டு ஒருத்தன் வீட்டுக்குள்ள போனதை பார்த்திருக்காங்க. பேண்ட் ஷர்ட்ல ஒருத்தன் வெளியே வந்ததை பார்த்திருக்காங்க. ரெண்டுமே ஒரே ஆள் தான் போல. ஜிப்பா போட்டு போயிருக்கான், கொலையை பண்ணிட்டு ஜிப்பாவை கழட்டிட்டு பேண்ட் ஷர்ட்ல வெளியே வந்திருக்கான். கண்டிப்பா கில்லர் தான் சார் உள்ள போயிட்டு வெளியே வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன யோசிக்கிறாங்கன்னா, இந்த இடத்துல யாராவது சந்தேகப்படுற மாதிரி நடமாடினதை யாராவது பார்த்தாங்களான்றதை கொஞ்சம் விசாரிங்க, அது மூலியமா ஏதாவது லீடு கிடைச்சா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொல்றாரு. சரி சார் அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் ஏத்துக்கிறாரு. இப்ப சுத்து வட்டாரத்துல இருக்க எல்லார்கிட்டயும் அன்னைக்கு நைட்டு யாரையாவது பாத்தீங்களா, சந்தேகப்படுற மாதிரி யாரையாவது பாத்தீங்களான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. அதுல ஒருத்தர் நான் பார்த்தேன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பதட்டமா வந்திருப்பான். இவன் என்ன பதட்டமா வந்துட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இவர் பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அவனுமே கொஞ்ச நேரம் முறைச்சு பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்பி இருப்பான். சார் அவன் எதனால அப்படி பார்த்தான்றது இப்பதான் சார் எனக்கு புரியுது. அவன் தான் இதுக்கு பின்னாடி இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் சொல்றாரு. அவனை வரையறதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும் போது இவருமே சரி அப்படின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இப்ப இவர் அடையாளம் சொல்ல சொல்ல அந்த நபரை இவங்களுமே கொஞ்சம் கொஞ்சமா வரைஞ்சிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல வரைஞ்சு முடிச்சிடுறாங்க. ஆனா இவங்களுக்கு டக்குன்னு யாருன்னு தெரியல. ஆனா இங்க இருக்க கான்ஸ்டபிள் இருக்கார்ல, சார் நம்ம வந்து தப்பன் போன்ல பேசின எல்லாரையும் கூப்பிட்டு பேசணும்ல சார், அதுல இந்த பையனுமே இருந்தான் சார், இந்த பையனோட பேரு விஸ்வான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அப்ப அந்த விஸ்வாவை உடனே வர வைங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. இந்த அசிஸ்டன்ட்டும் சரி அப்படின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. அந்த விஸ்வான்ற பையனை பொறுத்த வரைக்கும் தப்பன் வீட்டுக்கு பக்கத்துலயே தான் இருப்பான். சரி அவனை ரீச் பண்ணிடலான்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவனை ரீச் பண்ண முடியல. நேர்லயும் ஆளுங்க போய் செக் பண்ணிருப்பாங்க, அவன் வீட்டுக்கிட்ட இல்லன்றது தெரிய வருது. சோ இப்ப அவன் மேலயும் சந்தேகத்தை வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கம் உஸ்மானை தேடிட்டு இருக்காங்கல்ல, உஸ்மான் ஒரு இடத்துல பதுங்கி இருக்கிறது உங்களுக்கு தெரிய வருது. எப்படியாவது உஸ்மானை தூக்குங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. ஆளுங்களும் ஏத்துக்கிறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி இர்ஃபானோட ஒய்ஃப் ஆயிஷாவை நமக்கு காட்டுறாங்க. ஆயிஷா மார்க்கெட்டுக்கு போக போறாங்க போல. நம்ம போன கேப் ஹஸ்பண்ட் வெளியே போயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. தேவையில்லாம வெளியே போய் போலீஸ் கிட்ட பேசுறத பத்தி யோசிக்காதீங்க, நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன், அது வரைக்கும் அப்பாவை பாத்துக்கோன்ற மாதிரி பொண்ணுகிட்டே இவங்க சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. ஆக்சுவலா உஸ்மான் எங்க இருந்தான்றத கண்டுபிடிச்சாங்கல்ல, இப்ப உஸ்மானை லாக் பண்ணிடுறாங்க. போட்டு அடி அடி நடிச்சிட்டு இருக்காங்க. நீ எதுக்குடா தப்புச்சேன்னும் போது, சார் என் மேல உங்களுக்கு சந்தேகம் வரும்னு எனக்கு தெரியும் சார், அதனால தான் பதுங்கிட்டேன்ற மாதிரி இவன் சொல்றான். இவனை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே அந்த இடத்த ஆட்டிய போடலான்ற மாதிரி நினைச்சிருப்பான். ஆனா தப்பன் இருக்காரு பாத்தீங்களா, அதை கண்டுபிடிச்சு இவனுக்கு எதிராக வந்து கவுண்டர் அட்டாக்லாம் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. கம்ப்ளைண்ட் கொடுக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. இது ரிலேட்டடா ரெண்டு பேருக்குள்ளயும் கொஞ்சம் சண்டை போயிருக்கும். சோ ஆப்வியஸா என் மேல உங்களுக்கு சந்தேகம் வரும்ன்றது எனக்கு தெரியும் சார், நான் வேற எதிர்க்கட்சியில இருக்கேன்ல, அதனால என் மேல தான் சந்தேகம் வரும்ன்றது எனக்கு தெரியும், அதனால தான் தப்பிக்க ட்ரை பண்ணேன், மத்தபடி நானா இந்த விஷயத்த பண்ணலன்ற மாதிரி இவர் சொல்றாரு. இவன் ஆளை வச்சு கூட பண்ணிருக்கலாம்ன்ற மாதிரி இவனை பயங்கரமா சந்தேகப்பட்டு இருக்காங்க. இவங்க விஸ்வான்னு ஒரு பையனை கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்கல்ல, விஸ்வாக்கு மீனான்ற ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிறது தெரிய வருது. அந்த கேர்ள் ஃப்ரெண்டை இப்போ ஒரு இடத்துல ஒருத்தன் லாக் பண்ணி வச்சிருக்கான், பண பிரச்சனையில லாக் பண்ணி வச்சிருக்கான்றது தெரிய வருது. ஒருவேளை அங்க விஸ்வா போயிருப்பானா, அந்த இடத்துக்கு நம்ம போனா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. நமக்கு மீனான்னு ஒருத்தங்களை காமிப்பாங்கல்ல, அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் தான் இந்த விஸ்வா போல. இப்ப இவங்களுமே அந்த ஹோட்டல் இருக்கிற இடத்துக்கு வரலான்ற மாதிரி டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இப்ப ஹோட்டல்ல நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா மீனாவை கூட்டு போறதுக்காக தான் விஸ்வா வந்திருக்கான் போல. இப்ப என்கிட்ட காசு இருக்கு, என் கேர்ள் ஃப்ரெண்டை என் கூட அனுப்பி வையின்ற மாதிரிலாம் இவன் பேசிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து போலீஸுங்க இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. ஐயோ போலீஸுங்க வந்துட்டாங்களே அப்படின்ற மாதிரி இவன் பயப்படுறான். ஆனா வந்த போலீஸுங்க இருக்காங்கல்ல, இவனை லாக் பண்ணி பிடிச்சிடுறாங்க. இப்ப இவனை அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லு, என்னடா பண்ண அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. உஸ்மான் கிட்ட போலீஸுங்க பேசும்போது இர்ஃபான் மேலயும் சந்தேகம் வந்திருக்கும். அவர் வேற கொஞ்சம் திருன்னு முழிச்சாரு பாத்தீங்களா, அதனால இந்த அசிஸ்டன்ட் இர்ஃபானை தூக்கிட்டு வந்துடுறாரு. நீ எதையோ மறைச்சிட்டு இருக்க, ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லுன்னு அடிக்கும் போது, சார் நான் சொல்லிடுறேன் சார், இவ்வளவு நாள் என்னோட ஒய்ஃப் தான் சொல்ல விடாம தடுத்துட்டு இருந்தா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு. அது என்னன்னா, இவர் தப்பன ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி பாப்பாரு. உஸ்மான் சொந்தக்காரரா இருந்தாலும் தப்பு பண்றதை இவர் கண்டுபிடிச்சு முதல் விஷயமா வந்து அதை தப்பன் கிட்ட சொல்லியிருப்பாரு. அந்த தப்பை தடுத்து நிறுத்தியிருப்பாரு. சோ இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொன்னா தேவையில்லாத பிரச்சனை வரும், உஸ்மானை நீங்க மாட்டி விடலாம் தேவையில்லை, அமைதியா இருங்கன்னு என்னோட ஒய்ஃப் சொன்னா, அதனால தான் சார் இந்த விஷயத்த நான் மறைச்சிட்டு இருந்தேன், மத்தபடி எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லைன்ற மாதிரி சொல்றான். நீ அடிக்கடி வீட்டுக்கு போவேன்னு சொல்றாங்க, அந்த நிஷாக்கும் உனக்கும் அஃபேர் போச்சான்னு கேட்கும்போது, சார் சத்தியமா அந்த மாதிரிலாம் இல்ல சார், தப்பனே ரெண்டு பேருக்குள்ளேயும் பழக்கம் போதான்னு என்ன சந்தேகப்பட்டான், ஆனா எதுவுமே இல்ல சார், நான் சொல்றதை நம்புங்க அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான். இப்ப இந்த பக்கம் விஸ்வான்ற பையன் என்ன சொல்றான்றத நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஸ்வான்ற பையன் மீனான்னு ஒரு பொண்ணை லவ் பண்றான்ல, அவங்க கூட சேர்ந்து வாழ்றதுக்கு நிறைய காசை சேர்க்கணும்னு நினைக்கிறான். எங்க இன்வெஸ்ட் பண்றதுன்னு இவனுக்கு தெரியாது இல்ல, தப்பன் படிச்சவரா இருப்பாரு, அவர் மூலியமா காசை சேர்க்கலாம்னு நினைச்சிருப்பான். அவர்கிட்ட காசை தந்தா அவர் டோக்கன் மாதிரி தந்துருவாரு, அதாவது வந்து பில்லு மாதிரி தந்துருவாரு. மொத வாட்டி பில்ல தந்தாரு, ரெண்டாவது வாட்டி மூணாவது வாட்டி எனக்கு தரவே
கார்டே இல்ல சார், அதனால அவர் போகும்போது வரும்போது பில்ல தாங்க நான் கேட்டேன்ற மாதிரி இவன் சொல்றான். சார் பில்ல தாங்க சார், நீங்க கடைசி 2 வாட்டி பில்ல தரலன்ற மாதிரி சொல்றான். ஏன்டா தொல்லை பண்ற, நான் அடுத்த வாட்டி தரேன்ற மாதிரி இவர் சொல்லிடுறாரு. இப்படியே ஒரு 4-5 மாசம் பில்ல சரியாவே தந்திருக்க மாட்டாரு. ஒரு ஸ்டேஜ்ல ஏமாத்த கூட வாய்ப்பு இருக்குல்ல, அதனால இந்த பையன் அடிக்கடி பில்ல கேட்டு வீட்டுக்கே வந்துடுறான். இதனால நிஷாவும் கோவப்படுறாங்க. நீ தந்தது என்ன பெரிய காசு, 25,000 ரூபாய் தான் தந்திருக்க, அதுக்கு இத்தனை வாட்டியா வருவ அப்படின்ற மாதிரிலாம் திட்டிட்டு இருக்காங்க. இப்படி இவன் திரும்ப பில்லு கேட்டு வந்துட்டு இருக்கும் போது நீ எப்படா என்கிட்ட காசை தந்த அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல தப்புன்னு ஏமாத்த ஆரம்பிக்கிறாரு. சார் இப்பெல்லாம் பண்ணாதீங்க சார், நான் கஷ்டப்பட்டு சேர்த்த காசுன்ற மாதிரி இவன் சொல்றான். நீ எல்லாம் காசை தரல, தேவையில்லாம இங்க வந்து பிரச்சனை பண்ண, அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. தப்ப நல்லா ஏமாத்துறாரு அப்படின்றது விஸ்வாக்கு புரிஞ்சிருது. விஸ்வாவும் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருப்பான். இவனுக்கு சில கடன் இருக்கும், அதெல்லாம் அடைச்சிட்டு நம்ம நிம்மதியா இருக்கலாம் நினைச்சிருப்பான். ஆனா இவர் காசு தராததுனால அந்த கடனை அடைக்க முடியல, அதனால தான் மீனா மாட்டியிருப்பாங்க. சோ கேர்ள் ஃப்ரெண்ட் வேற மாட்டிக்கிட்டால, இதனால பயங்கரமா தப்பன் மேல கோவம் வந்திருக்கும், ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பான். அதனால தான் பிளான் பண்ணி அவர் கதையை முடிச்சன்ற மாதிரி சொல்றான். அந்த தப்பனுக்கும் உஸ்மானுக்கும் ப்ராப்ளம் போயிட்டு இருந்தது இவனுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால தான் ஜிப்பா போட்டு முஸ்லீம் கெட்டப்ல வீட்டுக்குள்ள வந்திருப்பான். நீ எதுக்காகடா இங்க வந்தன்னு கேட்கும்போது சட்டுன்னு இவன் அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். ஒய்ஃப் அதை பார்த்து வரும்போது ஒய்ஃபையும் அட்டாக் பண்ணிருப்பான். எதுக்காகடா குழந்தைய சாவடிச்சு அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்கும்போது நான் வேணும்ட்டே பண்ணல, அந்த பையன் நான் பண்ணதை பார்த்துட்டான், அவன் கதையை முடிக்கணும்ன்றதுக்காக தான் முடிச்சேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஆக மொத்தத்துல இவனோட கேர்ள் ஃப்ரெண்டு மீனா ஒரு இடத்துல மாட்டிட்டு இருக்காங்கல்ல, இந்த தப்பனால் தான் நம்மளோட கேர்ள் ஃப்ரெண்டு ஒரு இடத்துல மாட்டிட்டு இருக்கா. கேர்ள் ஃப்ரெண்டு இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு தப்பன் தானே காரணம், அவனை விடக்கூடாதுன்றதுக்காக தான் பிளான் போட்டு இவன் கதையை முடிச்சிருப்பான். அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு காசெல்லாம் அரேஞ்ச் பண்ணி தான் அந்த கேர்ள் ஃப்ரெண்டை காப்பாத்துறதுக்காக அந்த இடத்துக்கு போயிருப்பான். இவ்வளவு பண்ணி என்ன ஆக போகுது, உன் கேர்ள் ஃப்ரெண்டு இப்பயும் கஷ்டம் தான் பட போறா, நீ ஜெயிலுக்கு போக போறன்ற மாதிரி இன்ஸ்பெக்டரா இவனை திட்டுறாரு. சோ இப்போ இந்த கேஸும் சால்வ் ஆயிருது. இந்த கேஸ்ல போலீஸுங்களால ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கண்டுபிடிக்க முடியல. அதாவது நிஷா டைரியில வந்து ஒருத்தர் கிட்ட நெருக்கமா பழகிட்டு இருக்கன்ற மாதிரி எழுதி இருந்தாங்கல்ல, அப்படி ஒருத்தன் இருக்கானா இல்ல சாதாரணமா அவங்க எழுதி வச்சிருந்தாங்களா தெரியல. ஏன்னா போலீஸால அந்த விஷயத்தை கண்டே பிடிக்க முடியலன்ற மாதிரி காமிச்சு நமக்கு இந்த கதையை முடிக்கிறாங்க. இந்த கதையில வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.